வணக்கம் ஜெயன். இன்னைக்கு பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம். ஷேக் ஹசீனா அவர்களுடைய வீழ்ச்சிக்கு பிறகு இந்த இரு நாடுகள், அதாவது ஒன்றே சேரக்கூடாதுன்னு சில காம்பினேஷன்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் இன்றைக்கி ஒருத்தர் வந்து சகோதரர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நெருக்கம் வருது. அப்படின்னா அதுக்கு மையப்புள்ளி அப்படின்றது இந்திய எதிர்ப்பு. ஒரு பக்கம் மேற்கில் பாகிஸ்தான், இன்னொரு பக்கம் கிழக்கில் பங்களாதேஷ். இப்போ அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போகிறாங்க. டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு 3 ஃப்ரண்ட் வார் சேலஞ்சை கொடுக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் இப்போ ஒரு படி மேலே போய் பாகிஸ்தான் சைனா கிட்டேருந்து வாங்கி தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய JF-17 தண்டர், இந்த 4.5 ஜென்ரேஷன் விமானத்தை பங்களாதேஷ் வாங்கிறதுக்கான ஒரு 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 ஸ்டெப்பை முன்னாடி எடுத்திருக்காங்க. அதுக்கான பேச்சுவார்த்தைகள் அட்வான்ஸ் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ இந்த JF-17 சக்ஸஸ் ஸ்டோரி அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா 2 இடத்துல பார்க்கலாம். பாகிஸ்தான்லேருந்து சவுதி அரேபியா வரைக்கும் அது நிற்காமல் பறந்து போயிட்டு திரும்ப வந்துச்சு, லாங் என்டியூரன்ஸு. அதே மாதிரி ஒரு இந்தியாவுடைய MiG-29 விமானத்தை அது சுட்டு வீழ்த்துச்சு, PL-15 அப்படின்னு சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலை வச்சு. இது ரெண்டுத்துக்குமே அப்படின்னு ஒரு இதில் தெளிவாக பார்த்தோம்னா இந்த ஏர் டு ஏர் கில்லுக்கு இது வரைக்கும் பாகிஸ்தானோ இல்லை சைனாவோ ப்ரூஃப் கொடுக்கல. அட்லீஸ்ட் ரேடார் வீடியோவை காமிச்சிருக்கணும், அது கூட கொடுக்கல. லாங் என்டியூரன்ஸ் மிஷனில் பறந்து போச்சு, கண்டிப்பாக அது உண்மை தான். அதில் வந்து நம்ம மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி இந்த JF-17 டெட் ஆப்ரேஷன்ஸ், டெஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ், ஆதம்பூரில் இருந்த இந்தியாவுடைய S-4 குறி வச்சு அவங்க நடத்திய அந்த தாக்குதல் அப்படின்றது கிட்டத்தட்ட ஒன்றுமே இல்லை. அது எதுவுமே அந்த சேதத்தில் ஒரு சின்ன செங்கலை கூட அசைக்க முடியல. அதன் பிறகு அந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் 2 நாள் கழித்து அந்த ஆதம்பூர் விமான நிலையத்தில் போய் நின்னதும் அந்த S-4 பின்னாடியை வச்சுட்டு பேசினதையுமே பார்த்தோம். உலகத்துக்கு அவர் ப்ரூவ் பண்ணார். ஸோ இவங்களுடைய இந்த JF-17 அப்படின்ற விமானத்தை நீங்கள் வாங்கணும்னா அதுக்கான பெராமீட்டர்ஸ் வேணும். சீனாவோடைய ஆயுதங்கள் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பாகிஸ்தானில் பார்த்தோம், வெனிசுலாவில் பார்த்தோம், ஈரானில் பார்த்தோம், கம்போடியாவில் பார்த்தோம். இப்போ இந்த JF-17 அந்த Block 3 RD-93MA இன்ஜின்றது இன்னமும் அவங்க ரஷ்யாட்டம் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அந்த KLJ-7 அப்படின்ற ரேடார், இதோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவும் வந்து இதுவாக இருக்குது. ஒரு பர்ஃபார்மன்ஸ்ன்றது தரம் மோசமாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி இதோடைய டேட்டா லிங்க் லிமிட்டேஷன், லிங்க் 17 அப்படின்றது நேட்டோவுடைய லிங்க் 16 இன்டெகிரேட் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு ஒரு வேளை இவங்க யூரோப் ஃபைட்டர் வாங்கினாலோ, டைஃபோன் வாங்கினாலோ, இல்லை அமெரிக்காவே சில வெப்பன்ஸை வந்து சில விமானங்களை, போர் விமானங்களை கொடுத்தாலும் அந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ண முடியாது. இப்போது இந்த இடத்துல பாகிஸ்தான் அப்படின்றது இவங்களுக்கு இந்த விமானத்தை கொடுக்கலாம் அப்படின்னா கூட இது ஏன் தேவை? இந்த மாதிரி ஒரு தரம் தாழ்ந்த ஒரு விமானத்தை ஏன் பங்களாதேஷ் வாங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ் வந்து டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த சமூகத்தில் நடந்த 1 இயர் பாலிடிக்ஸை வெளியில் வச்சு பார்த்தா கூட இந்த இடத்துல வந்து அவங்க இந்தியா மாதிரியான ஒரு அப்ரோச் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. பட் இந்த JF-17 அப்படின்றது சைனாவோட கட்டாயத்தில் பங்களாதேஷ் வாங்குறாங்க. பேசிக்கலாக இப்போ சைனா என்ன பண்ணுறாங்கன்னா, பாகிஸ்தான்கிட்ட சொல்லி இந்த விமானங்களை பங்களாதேஷை கொடுக்குறாங்க. பங்களாதேஷ்ட வாங்க காசு கிடையாது. ஸோ அங்கே இருக்கக்கூடிய துறைமுகம் கான்ட்ராக்ட் எடுத்துகிட்டு அந்த பணத்தை இவங்க கொடுக்குறாங்க. ஸோ இந்த பாக்கெட்லேருந்து இந்த பாக்கெட்டில் போடக்கூடியது தான் மிக முக்கியமான ஒரு இது. ஸோ இப்போது பங்களாதேஷ் என்ன பெருசாக சேலஞ்சை கொடுத்துரும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுவும் ஒரு நாடு தான், நம்ம மறந்துட முடியாது. ஸோ அதுக்கான அப்ஜெக்டிவாக நம்ம என்ன இருக்குன்றதை பார்ப்போம். மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட 44 போர் விமானங்கள் தான் இருக்குது. அதில் 36 F-7s, இது சைனாவிலேருந்து, அதாவது MiG-21 ரெப்ளிகான்னு வச்சுக்கலாம். 1960 MiG-21 ரெப்ளிகா. F-7s வந்து 36 விமானங்கள் MiG-21. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 8 MiG-29 அப்படின்றது இருக்குது. MiG-29 தான் அவங்களுடைய லேட்டஸ்ட் ஃபைட்டர் ஜெட்ஸ். ஸோ நம்ம MiG-29 ஃபேஸ் அவுட் பண்ணிவிட்டு தேஜஸை உள்ளே கொண்டு வந்துட்டுருக்கோம். பட் அவங்ககிட்ட இருக்கிறதே மொத்தமே பார்த்தீங்கன்னா 44 விமானங்கள் தான். இதில் 60% சர்வீசபிலிட்டி தான். கிட்டத்தட்ட 30 விமானங்கள் தான் அவங்ககிட்ட எஃபெக்டிவாக இருக்குது. நல்லா கவனிச்சுக்கங்க. இதை விட ஒரு வலிமையான மாடர்னைஸ்டாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விமானப்படை F-16s அவங்ககிட்ட இருக்குது, JF-17s அவங்ககிட்ட இருக்குது, J-10C அவங்ககிட்ட இருக்குது, Su-30 MKI அவங்ககிட்ட இருக்குது. இது தவிர பார்த்தீங்க அப்படின்னா மிராஜ் போன்ற விமானங்கள் இருக்குது. இப்பேற்பட்ட விமானப்படை வச்சுருக்கக்கூடிய பாகிஸ்தானு ஒரே நாளில் 12 விமானங்களை இழந்தாங்க, இந்தியா சுட்டு வீழ்த்துச்சுன்றதை பார்க்குறோம். இவங்ககிட்ட ஆப்ரேஷனலாக இருக்கிறது வேணும்னு பார்த்தீங்கன்னா 40லேருந்து 50 விமானங்கள் தான்.
ஸோ இந்த இடத்துல இதை கொஞ்சம் பாதுகாப்பு எக்ஸ்பர்ட்ஸ் கொஞ்சம் ஓவராக ரீட் பண்ணுறாங்கன்னு தோணுது. இவங்க 50 விமானங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வாங்கினா கூட இந்தியா விமானப்படைக்கு நிகராக கிட்ட கூட வர முடியாது அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய டேட்டா. இப்போ சைனா என்ன பண்ணுறாங்க, இந்த விமானங்கள் கொடுக்கறதுனால ஒரு நாளைக்கு சிலிகுடி காரிடர் மேலேயோ ஒரு யுத்த சூழ்நிலை வந்துச்சு, 2 ஃப்ரண்ட் வார ஃபேஸ் பண்ணுது, இன்னொரு ஃப்ரண்ட்டை ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற போது அவங்களுக்கு இந்த சீன விமானங்கள், அந்த பாகிஸ்தான் தயாரிக்கக்கூடிய அந்த பச்சை பெயிண்ட் எடுத்து சீன விமானங்கள் இருந்ததுன்னா இந்தியாவை ஒரு இடத்துல சின்ன பின் மாதிரி குத்தி பார்க்கலாம் அப்படின்றது தான். ஸோ இந்தியாவை அவங்க சரௌண்ட் பண்ணுறாங்க அப்படின்றது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பங்களாதேஷோடைய டீப் வாட்டர் போர்ட் சிட்டகாங்கில் மிகப்பெரிய லெவலில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதே சிட்டகாங் போர்ட் இன்னும் கொஞ்ச நாளில் அமெரிக்க இராணுவத்தையும் சேர்த்து பார்க்க போகுது அப்படின்றது தான் மிகப்பெரிய ஜோக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பங்களாதேஷோடைய இந்த நெக்ஸஸில் இராணுவ ரீதியாக இவங்களை ஒன்றும் கிழிக்க முடியாது, நம்மளை கிட்ட கூட வர முடியாது. பிரச்சனை உண்மையான த்ரெட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ISIS மாதிரியான பயங்கரவாத அமைப்புகள் ரேடிக்கலைஸ்டாக இவங்க உள்ளே வந்தாங்கன்னா அது நிச்சயமாக இந்தியாவை பாதிக்கும். இராணுவ ரீதியாக அவங்களால ஒன்றும் 2 நாடுகள் சேர்ந்து படையெடுத்து வந்தாலும் ஒன்றும் கிழிக்க முடியாது, பங்களாதேஷுக்கும் நல்லா தெரியும். பட் ரேடிக்கலைசேஷன் அது சம்மந்தப்பட்ட எல்லை தாண்டிய பயங்கரவாதம் நமக்கு கிழக்கிலிருந்து வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது இந்தியாவுக்கு ஒரு பெரிய ஒரு செக்யூரிட்டி திட்டம் வந்து கொடுக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ஸ்ட்ராட்டஜி ஹசீனா வீழ்ந்த பிறகு குயிக்காக இந்த 71 இவங்க பண்ண அட்டூழியம், ஆப்ரேஷன் சர்ச் லைட், 30 லட்சம் பெங்காலிகள் கொல்லப்பட்டது, 3 லட்சத்துக்கும் அதிகமான பெண்கள் சொல்ல முடியாத கொடுமைக்கு உட்பட்டது, இந்த கருப்பு வரலாறை மறைக்கிறதுக்கு இப்போ போய் நட்புக்கரம் நீட்டக்கூடிய அந்த பழைய பகாலிங்க ஒரு சான்ஸ் கிடைக்கும் போது வீட்டுக்குள்ளே பூந்து கை கொடுக்குற ஸ்ட்ராட்டஜி தான் இவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. ISI 15 வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் ரீஆக்டிவேட் ஆகிருக்கு பங்களாதேஷில், ரொம்ப எஃபெக்டிவாக செயல்பட்டு இருக்காங்க. டாக்கா செல்னு சொல்லி அவங்களுடைய பாகிஸ்தானுடைய ஹை கமிஷன்லேயே அவங்க செயல்பட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் கோஆப்ரேஷனில் இவங்க பெருசாக ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் இந்த விமானங்களுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய இராணுவம் இங்கே வரும்போது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்களில் இருக்கக்கூடிய நம்ம பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கிறதுக்கும் இல்லை அந்த இடத்துல ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ஒரு பேஸ் கிடைக்கிது. இப்போது பங்களாதேஷ் சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரோஃபைட்டர் டைஃபூனையும் நாங்கள் வாங்க தான் இருக்கோம், இது வந்து இந்தியாவுக்கு எதிராக நாங்கள் வாங்கலை, துருக்கிகிட்டேருந்து நாங்கள் பைராக்டர் TB2 ட்ரோன் வாங்குகிறோம் அப்படின்ற போது இது ஒரு வகையில் பார்த்தீங்கனாலும் இது வந்து ஒரு மியர் போஸ்டரிங் அப்படின்னு இந்தியா தள்ளி கொடுத்துட்டு போக முடியாது. ஏன்னா 12 பைராக்டர் ட்ரோன்ஸ் அவங்க வாங்கியிருக்கிறாங்க, அதில் 6 ஏற்கனவே ஆப்ரேஷனலாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானுடைய JF-17 பங்களாதேஷோட ஏர்ஃபோர்ஸ் பைலட்ஸ் வந்து பாகிஸ்தானோட JF-17 டிசம்பர் மாதம் 2024 அங்கே இருந்ததை வந்து பார்க்க முடியுது. ஸோ இது ஒரு 25. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய புது மிலிட்ரி பர்ச்சேசஸ் T-129 அட்டாக் ஹெலிகாப்டர் துருக்கியிலேருந்து வாங்கினது, சிரிட் செமி ஆக்டிவ் லேசர் கைடட் மிசைல் இதுவும் துருக்கியிலேருந்து வாங்கினது. இப்போ லேட்டஸ்ட்டாக போனீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் மாடர்னைசேஷன் நோக்கி பங்களாதேஷ் போகிறாங்க அப்படின்றத பார்க்குறோம். $700 மில்லியன் அளவுக்கான ஃபண்டிங் இந்த JF-17க்கு மட்டுமே போகும். பட் பங்களாதேஷ் இதை 24 JF-17 வாங்கி என்ன பண்ண முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் சுப்பீரியாரிட்டி அவங்க வந்து இந்தியா கிட்ட வர முடியாது. 100 கிலோமீட்டர் அவங்க பின்னாடி இருந்து சுட்டாலும் அது ஒரு மிசைலை இந்தியா மேலே ஃபயர் பண்ணால் கூட ஒரு இந்திய விமானம் மேலே 37 ரஃபேல் விமானங்கள் நம்மகிட்ட இருக்குது, 36 ரஃபேல் விமானங்கள் நம்மகிட்ட இருக்குது, அதில் 32 ஆப்ரேஷனாக இருக்குன்றதை மறந்துட முடியாது. அதே மாதிரி இந்தியா பங்களாதேஷ் எல்லையில் 150 ஏர்ஃபோர்ஸ் சார்ட்டீஸை ஒரு நாளில் பண்ண முடியும். நம்மளோட ஈஸ்டர்ன் கமாண்ட் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டாக இருக்கட்டும், இல்லை கடற்படையை பற்றி நான் ஒன்றும் பேசவே இல்லை. ஆனால் பங்களாதேஷ் நினச்சாங்க அப்படின்னா அவங்க எல்லையில் இருக்கக்கூடிய சில ஏர்பேஸஸை தாண்டி அவங்களால வந்து உள்ளே வரவே முடியாது. ஸோ இந்த இடத்துல இந்த விமான பர்ச்சேஸ் எல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு மிலிட்ரி ரீதியான ஆபத்தை கொடுக்காது. பட் இந்த இடத்த நம்ம உத்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இப்போ வந்துருச்சு. அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இந்த ஆக்சுவலான த்ரெட் அப்படின்றது ISI ரீஆக்டிவேட் ஆகிறது. இந்த ஜமாத் இஸ்லாமி போன்ற அன்சருல்லா பங்களா டீம் போன்ற ABT போன்ற அமைப்புகள் மீண்டும் வலுப்பெறுறது அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு செக்யூரிட்டி த்ரெட்டை கொடுக்குது. இப்போது 4 அமைப்புகள் நம்ம முக்கியமாக பார்க்கணும். ABTன்னு சொல்லக்கூடிய அன்சருல் பங்களா டீம், AUன்னு சொல்லக்கூடிய அன்சருல் இஸ்லாம், ஹூஜிபின்னு சொல்லக்கூடிய ஹர்கத்துல் ஜிகாதி இஸ்லாமி பங்களாதேஷ், JMB. இது பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ்குள்ளே தங்களுடைய மதராசா நெட்வொர்க்கை மிகப்பெரிய லெவலில் கொண்டு வராங்க.
சைஃபுல்லா சைஃப், லஷ்கர்-இ தொய்பாவோட கமாண்டர்ஸ் இவங்க இங்கே போகிறது, கிராஸ் ட்ரைனிங் பண்ணுறது, அதே மாதிரி இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய உல்ஃபா போன்ற அமைப்புகள், ஏஆர்எஸ்ஏ போன்ற அமைப்புகள், இந்த அமைப்புகளுக்கு இவங்க கூட ஒரு அலையன்ஸை கொண்டு வர்றது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லெவலில் ஒரு நெட்வொர்க்கை கொண்டு வந்து 7 மாநிலங்களில் நாளைக்கு இன்சர்ஜென்சி வருது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் வருதுன்னா பெரிய லெவலில் அது இந்தியாவை பொருளாதார ரீதியாகவும் பாதிக்கும், அதே மாதிரி இந்தியாவுடைய ஒருமைப்பாட்டையும் பாதிக்கும். அதை தான் இவங்க டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத பார்க்குறோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்வென்ஷனலாக பண்ணக்கூடிய மிலிட்ரி பில்டப்பாக இருக்கட்டும், இப்போ 75,000 கோடி ஆயுதங்களாக இருக்கட்டும், இது கண்டிப்பாக தேவை தான். ஆனால் ரேடிக்கலைசேஷனை கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு இஷ்யூவாக நம்ம பார்க்கணும். இப்போ பங்களாதேஷோட ஒரு கிரிக்கெட் வீரரை கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் ஷாருக் கானோட டீம் எடுத்து பிறகு கண்டனம் வச்சு அந்த ரிலீஸ் பண்ணும்போது ஐபிஎல்லே தடை செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க ரேடிக்கலைஸ் ஆகி போயிருக்காங்க. அப்படின்ற போது நமக்கு இந்த இடத்துல அவங்க எந்த அளவுக்கு ஒரு ஆன்டி இண்டியன் ஸ்டாண்டை எடுக்கிறாங்க அப்படின்றது தெரியுது. பட் இப்போது இந்த ஆர்ம்ஸ் சேலெல்லாம் பற்றி கவலைப்படாமல் இந்தியா தெளிவாக பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ நெட்வொர்க்கை ஃபோக்கஸ் பண்ணணும். ஐஎஸ்ஐ நெட்வொர்க்கை கவர்ட்டாவோ இல்லை ஓவர்ட்டாவோ இதை வந்து காலி பண்ணணும். அதே மாதிரி எல்லை தாண்டி இங்கே உள்ளே வரவங்களில் ஜென்ரலாக நம்ம பிஎஸ்எஃப் வீரர்கள் வித் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சரி இது வந்து இப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் சொல்கிறேன், தாண்டி இங்கே உள்ளே வந்துட்டால் கூட மிரட்டி திட்டி அனுப்பிச்சி விடுவாங்க, அந்த உயிருக்குள்ள கூட இதெல்லாம் இருக்கும். இப்போ வீரர்கள் துப்பாக்கி எடுத்து கொடுத்து நிற்கிறத பார்க்க முடியுது. இனிமே பங்களாதேஷ் எல்லையிலேருந்து தாண்டி யாராவது உள்ளே வந்தாங்கன்னா எப்படி நம்ம பாகிஸ்தான் எல்லையில் பண்ணுறோமோ அதே மாதிரி கண்ட உடனே சுடக்கூடிய உத்தரவு போட்டு தான் இந்த மாதிரியான ஒரு இதை வந்து நம்மளால் தடுக்க முடியும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆன்டி இண்டியா ஸ்டாண்டை இவங்க எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றது நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்டாண்டில் இவங்க கொஞ்சம் வருடம் இருப்பாங்க அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி வரக்கூடிய ஜென்ரேஷன், பங்களாதேஷில் இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுமே இதில் ஒரு வகையான ஸ்ட்ரீம் எடுப்பாங்க. ஏன்னா இப்போ நம்ம இந்தியாவுடைய இதை கொஞ்சம் நீங்கள் வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா புரியும். இந்தியாவில் தேர்தல் சமயத்தில் 2024 நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட பேர் அப்படின்றது ஜார்ஜ் சொரோஸ், யூஎஸோடைய டீப் ஸ்டேட். இப்போது இன்னொரு பெரிய நாடு நம்ம நாட்டோடைய தேர்தலில் தலையிடுறாங்க, நம்மளை கட்டுப்படுத்தணும்னு பார்க்குறாங்க. இதே நெரேட்டிவை தான் இப்போ பங்களாதேஷில் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம டீப் ஸ்டேட் என்ன பண்ணிட்டு இருக்கு? இந்தியாவோட டீப் ஸ்டேட் தான் இதெல்லாம் பண்ணுது. இந்தியாவோடது இது வந்து அந்த ஒரு இது நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இதில் கட்சிகள் எல்லாமே பண்ணாங்க. இன்ஃபேக்ட் இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி டைமில் அது பண்ணும்போது பனாமாவோட அதிபர் கொல்லப்பட்டதை தான் அவங்க குறிக்கோள் காட்டியிருந்தாங்க. பெரிய சக்திகள் நமக்கு எதிராக இருக்குது, நம்ம நாட்டை இது பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஸோ இது ஒரு ஈஸியான பொலிட்டிக்கல் நெரேட்டிவ். இதில் இந்தியாவால் பெரிய லெவலில் கட்டுப்படுத்த முடியாது. பட் என்ன பண்ண முடியும் அப்படின்னா எல்லை மீறினா உங்களை எங்கே உதைக்கணுமோ உதைக்க முடியும் அப்படின்றது சொல்லணும். தொடர்ந்து அன்றாடம் இப்போ இந்துக்கள் கொல்லப்படுறது அப்படின்றது பங்களாதேஷில் ஒரு சாதாரண செய்தியாகவே மாறிடுச்சு. இந்த இடத்துல மீண்டும் ஒரு கவர்ட்டாவோ ஒரு அவர்ட்டாவோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ சில முக்கியமான மெசேஜை பங்களாதேஷுக்கு இந்தியா செஞ்சு காமிக்கணும். அப்படி பண்ணல அப்படின்னா இந்த இடத்துல இது கைமீறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இது ரொம்ப அலாமிங்காக போகாது. ஏன்னா பங்களாதேஷுக்கு போகக்கூடிய எல்லா நதிகளும் இந்தியாவிலேருந்து தான் போகுது. இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டியை எப்படி ரத்து பண்ணோமோ, இப்போ புது டேம்ஸ் நம்ம கட்டிகிட்டு இருக்கோமோ, இங்கேயும் அதை பண்ண முடியும். பங்களாதேஷுக்கு அது நல்லா தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க அடுத்தது எந்த கட்டத்தை நோக்கி போகிறாங்கன்ட்டு. நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.